நம்ம வீட்ல குட்டி கிண்டர் கிட்ஸ்ல இருந்தா எவ்வளவு ஜாலி தெரியுமா? சின்ன வயசுல நம்ம விளையாடாத எல்லா கேம்ஸும் நம்ம பெருசாகி அவங்கள வச்சு விளையாட முடியும். அம்மா அப்பா மாமா மாமின்னு இங்க எல்லாருக்கும் கண்டிப்பா அந்த ஃபீலிங் புரியும். எத்தனை பேர் அவங்களோட குட்டி கிட்ஸை வச்சு என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு இன்னைக்கு பாத்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது UK Explore Bites with me கிருஷ்ணா. வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா எங்க அண்ணி பசங்க கிளம்பி வந்துருவாங்க. அவங்க கூட ஆட்டம் போடுறது ஜாலியா இருக்கும். செம்ம ஆக்டிவான குட்டி பசங்க கூட நம்ம சேரும் போது பயங்கர ஆக்டிவ் ஆயிடுவோம். இந்த பக்கம் ஆரியா, அந்த பக்கம் அர்ஜுன், இவங்க ரெண்டு பேரும் வச்சு நான் செம்மையா வைப் பண்ணிக்கிட்டேன். உங்க வீட்டுல குட்டி பசங்க இருக்காங்க, இல்ல உங்க ஃபேமிலில குட்டி பசங்க இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லீவ் விட்டாச்சு, வீக்கெண்ட் வந்துருச்சு, எங்க கூட்டிட்டு போறது தெரியல, எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவங்க தொல்லை பண்ணாங்கன்னா இந்த ஸ்பாட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். காட்டு பக்கம் பக்கத்துல இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹக்குனா மச்சாட்டா, பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு, அதை கடைசியா சொல்றேன். ஐயோ பெருசாயிட்டு இவனுங்க எல்லாம் வண்டி அனுப்பக்கூடாது, நீ இப்படிதான் ஓட்டுவான். குட்டி பசங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இருக்கிற அவங்க இன்னும் ஸ்மார்ட்டா வளர்றாங்க. காயின்ஸ்லாம் போட்டு விளையாடுற மாதிரி ஃபன் கேம்ஸும் இருக்கு. அதை தவிர பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருக்க மாதிரி டிராம்போலைன் அதெல்லாம் இருக்க மாதிரி கேம்ஸும் இருக்கு. 2 பேருக்கும் சேர்த்து 1000 ரூபீஸ் பேக்கேஜ் போட்டிருந்தோம். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு 25 காயின்ஸ் கொடுத்துருந்தாங்க. டிராம்போலைன், ஸ்லைட்ஸ், பால்ஸ் இதெல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 30 மினிட்ஸ் ஈச். நீங்க ஒரு பாப்பா கூட்டு போனீங்கன்னா 1 hour விளையாடலாம். நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் வச்சு ஒரு ஃப்ளோர்ல நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ஃபன் சிட்டி பார்க்க ஸ்மால் டு மீடியம் சைஸ்ல இருக்கும். பட் கிட்ஸை ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணும். குட்டி பசங்களுக்கு ஃபோன் நிறைய கொடுக்காதீங்க, ஸ்கால் டைம் அதிகமாயிடும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் ஆக்டிவிட்டியும் இங்க இருக்கும். அது மட்டும் இல்ல, பொறுமையும் கத்துக் கொடுக்கும். நாங்கெல்லாம் ஹூப்ல டால் மாட்டிக்கிட்டு சீக்கிரம் போனோம் அப்படின்னு பதட்டப்படுத்தினாலும் குட்டி கிட்ஸ் பதட்டமே படாம எப்படி அதை கொண்டு வரணும்ன்ற ஒரு தாட்டோட இருந்தாங்க. என்னடா கேம் இது? சரியா? ஒவ்வொரு கேம்ஸ் விளையாடும் போது செம்ம ஜாலியா வைப் பண்ணாங்க. கூடவே சேர்ந்து நம்மளும் வைப் ஆயிடலாம். இவங்க கூட சேர்ந்து நம்மளும் கேம்ஸ் விளையாடிடலாம். எத்தனை பேர் உங்க அக்கா பசங்க அண்ணன் பசங்க எல்லாம் வச்சு நீங்க ஜாலியா விளையாடி இருக்கீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸ்லைட பொதுவா எப்படி விளையாடுவாங்க? நாங்க எப்படி விளையாடுவோம்னா இப்படித்தான். குட்டி பசங்க இந்த மாதிரி ஸ்பாட்ல எல்லாம் விளையாடும் போது கொஞ்சம் சேஃபாவும் இருப்பாங்க. ஏன்னா கீழே எல்லாம் ஃபோம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அடிப்படாது. ஸோ நல்லாவும் அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க ஏரியால இந்த மாதிரி ஒரு ஃபன் சிட்டி இருக்கதான் போதும். சோ அங்க கண்டிப்பா கூட்டு போங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஏரியால எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. நானும் எங்க குட்டி கிட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு சொல்றோம். எங்க பேக்கேஜ்ல இந்த இடத்துல 30 மினிட்ஸ் விளையாட விட்டாங்க. நீங்க இங்க மட்டும் தனியா விளையாடுறது இருந்தாலும் விளையாடலாம். இல்ல காயின்ஸ் எல்லாம் போட்டு நம்ம உள்ள ஆல்ரெடி விளையாடணும் அந்த டிஜிட்டல் கேம்ஸ் அது எல்லாமே விளையாடலாம். நிறைய டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்கு. எங்களுக்கு இந்த பேக்கேஜ் தான் செட் ஆச்சு. ஏன்னா நாங்க 2 கிட்ஸ் கூட்டு போனதுனால எங்களுக்கு இதுதான் கொஞ்சம் அஃபோர்டபுளா இருந்துச்சு. இவங்களோட டாரிஃப் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. டிராம்போலைன்லாம் நல்லா விளையாட விட்டீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க, நல்லாவும் பசிக்கும். வீட்டுலலாம் நம்ம டிராம்போலைன் செட்டப் போடுறோம் அப்படின்னாலும் நம்மளால சின்னதா தான் போட முடியும். நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆயிரும். அதனால நம்மளால போடவும் முடியாது. இங்கெல்லாம் விளையாடும் போது கொஞ்சம் சேஃபாவும் இருப்பாங்க. ஃபோம்ஸ் எல்லாம் இருக்கனால அவங்களுக்கு அடிபடுற வாய்ப்பு ரொம்பவே கம்மி. டிராம்போலைன்ல நிறைய வேரியேஷன்ஸும் நம்ம நிறைய ட்ரை பண்ணலாம். இந்த ஃபார்ம்ல கரெக்டா எழுந்து நிக்கிறதுக்கு இவன் நிறையவே ட்ரை பண்ணா. ஒரு விஷயத்த விடாம செஞ்சா நம்ம கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையை இவங்களுக்கு இங்க இருந்தே விதிக்கப்பட்டுரும். இந்த 1000 கேம் ஃபர்ஸ்ட் விளையாடும் போது 2 ஸ்டெப் கூட போக முடியல. ஆனா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்க சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட மோட்டிவேஷன். அதுதான் என்ன இன்னும் புது ஆக்டிவிட்டி பண்ண வைக்கும். மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை.